ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் குக்கர் வித் கோமாளி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ஸ்ருதிகா அவங்க செஞ்சு வின் பண்ண ரெசிபி தான். மஷ்ரூம் வாலவண்ட் அண்ட் மஷ்ரூம் க்ரீமி சூப் இதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஜட்ஜஸும் அவங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னு பாராட்டியும் இருந்தாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு யாஸ்முஜி கிச்சன். இப்போ ஒரு பவுலில் 250 கிராம் மைதா சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சம் மிதமான சூட்டில் தண்ணீர் சேர்த்துடலாம். சேர்த்து இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் தண்ணி சேர்த்தா தான் ரொம்ப சாஃப்டாக மாவு வரும். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. ஒரு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ ஒரு ஏரியாவில் கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணி நம்ம இந்த மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல அது இது கூட சேர்த்து இது நல்லா விரித்து விட்டலாம். இந்த மாதிரி கையில் அமுத்தி விட்டுட்டு அப்புறம் விரித்து விடுங்க. மாவு டஸ்ட் பண்ணால் தான் கீழே மாவு ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி விரித்து விட்டுருங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மடித்து விட்டு இப்போ இந்த பக்கமும் மடித்து விட்டு 4 பகுதியாக அந்த மாதிரி மடிச்சிருங்க. இப்போ இதை ஒரு ஜிப்லாக் கவரில் உள்ளே வச்சிடுறேன். வச்சுட்டு இதை ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ எடுத்துட்டேன். மறுபடியும் இதை எடுத்து இதே மாதிரி மாவு டஸ்ட் பண்ணி மறுபடியும் விரித்து விட்டலாம். இந்த மாதிரி விரித்து எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு டீஸ்பூன் பட்டர் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கம் வர மாதிரி அப்ளை பண்ணி இந்த மாதிரி 4 பகுதியாக மறுபடியும் மடிச்சுட்டு மறுபடியும் இதே ஜிப்லாக் கவரில் உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் உள்ளே இருக்கட்டும். இது வச்சுட்டு நம்ம சூப் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து ஒரு முழு பூண்டு பற்களை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வாசனை வரளவு வதக்கி விட்டலாம். இது கூட 1/4 கப் அளவு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட மஷ்ரூமு 1 கப் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து இது மஷ்ரூமும் நல்லா வதங்கட்டும். பட்டரில் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மைதாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி மாவு சேர்க்கும்போது கருகிடும். இது நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இது கூட காய்ச்சி ஆற வச்ச பசும்பாலை இது கூட சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ், 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் சால்ட், 1/4 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னு கவலைப்பட வேண்டாம். மறுபடியும் 1/2 கிளாஸ் பால் வேணால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் தண்ணியாகவே வந்துடும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணவும் நல்லா சூப் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ மறுபடியும் 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் நம்ம உள்ளே வச்சுருந்தோம்னா மாவை எடுத்து இப்போ மறுபடியும் மாவு டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுலாம். தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி ஸ்டார் ஷேப் வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாம் ஸ்டார் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். 3 ஸ்டாரை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாட்டம் ஷீட் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் இது மேலே எடுத்து வைக்கலாம். இதுமாரி எடுத்து வச்சுட்டு மேலே எலும்பாமல் இருக்கிறதுக்கு ஒரு டூத் பிக்கை வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க. ஒரு ஃபாயில் பேப்பரில் ஒரு பொட்டுக்கடலை எடுத்து வச்சு இந்த மாதிரி சுருட்டி விட்டுருங்க. சுருட்டிட்டு உள்ளே வச்சிடலாம். அப்போ தான் உள்ளே உள்ள அந்த ஹோல் வந்து மூடாமல் இருக்கும் வேகும்போது. இப்போது ஒரு கேக் டின்னில் பட்டர் அப்ளை பண்ணி இப்போ நம்ம எடுத்து வச்ச பேஸ்ட்ரியெல்லாம் எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ எடுத்து வச்சு உள்ளே வச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு பேனை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் இதெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் பிளேட்டில் மாற்றிடுறேன். பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே மொறுமொறுப்பாகவே இருக்குது. நம்ம இது மேலே சூப்பை உள்ளே சேர்த்துடலாம். மஷ்ரூம் சூப்பை சேர்த்துட்டு இது மேலே மறுபடியும் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அவ்வளோதாங்க. ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் சூப்பரான மஷ்ரூம் வாலவண்ட் அண்ட் மஷ்ரூம் க்ரீமி சூப் இன்னும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பேஸ்ட்ரியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.